தேவனால் மனைவியாக நியமிக்கப்பட்ட மனிதனுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ தாவீது, ஆப்ஷன் பி ஆபிரகாம், ஆப்ஷன் சி யோசேப்பு. டேஷ் தேசத்தில் உள்ள பெத்லகேமே. யூதேயா. மத்தேயு புத்தகம் யாருடைய வம்ச வரலாறுடன் ஆரம்பிக்கிறது? ஆப்ஷன் ஏ இயேசு, ஆப்ஷன் பி பேதுரு, ஆப்ஷன் சி பவுல். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ யோவான் ஸ்நானகன், ஆப்ஷன் பி நான் கேட்கறதுக்குள்ள நீ ஆன்சர் சொல்லிடுங்க. இயேசுவின் வம்ச வரலாறு வரிசையில் இடம்பெற்ற ராஜாவின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ தாவீது, ஆப்ஷன் பி சவுல், ஆப்ஷன் சி ஏரோது. சாந்த குணமுள்ளவர்கள் எதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? பூமியை. வனாந்திரத்திலே கூப்பிட்டுகிறவனுடைய சத்தம் டேஷ். ஆப்ஷன் ஏ இயேசு, ஆப்ஷன் பி யோவான், ஆப்ஷன் சி யோவான் ஸ்நானகன். யோசேப்பிடம் மரியாளை உன் மனைவியாக சேர்த்து கொள்ள பயப்படாதே என்று கூறியது யார்? ஆப்ஷன் ஏ எலிசபெத், ஆப்ஷன் பி தேவதூதன், ஆப்ஷன் சி மேய்ப்பர்கள். இயேசு டேஷ் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்? ஆப்ஷன் ஏ ஜலத்தினால், ஆப்ஷன் பி அக்கினியால், ஆப்ஷன் சி பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் யார்? இம்மானுவேல் என்பதற்கு டேஷ் என்று அர்த்தம்? தப்பு. கரெக்ட். இயேசுவின் வம்ச வரலாறு வரிசையில் இடம்பெற்ற ராஜாவின் பெயர் என்ன? சாந்த குணமுள்ளவர்கள் எதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? வனாந்திரத்திலே கூப்பிட்டவனுடைய சத்தம் டேஷ். யோசேப்பிடம் மரியாளை உன் மனைவியாக சேர்த்துக் கொள்ள பயப்படாதே என்று கூறியது யார்? தப்பு. எலிசபெத். சூப்பர். மாத்தி கேப்போ நீங்க கரெக்ட்டா சொல்றீங்களா இல்லையா? டேஷ் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்? அக்னியால தானே ஞானஸ்தானம். அவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் எப்படி காணப்பட்டார்? யோவான் என்ன ஆகாரம் உட்கொண்டார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல டேஷ் பிழைப்பான். கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு எப்பொழுது தரிசனமானான்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் டேஷ். சூப்பர். பாய் ஸ்ட்ரீம். இப்போ பாய் ஸ்ட்ரீம்.